வீடியோவில் பர்ஃபெக்ட் ஷேப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது அத்தனையுமே வந்துட்டு டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பேசிக் ஷேப்பை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஃப்ளை அவுட் ஓப்பன் ஆகும். அந்த ஃப்ளை அவுட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்ட் ஷேப் வந்து விண்டோஸ் ஸ்டாண்டர்டாக கிரியேட் ஆகி நிற்கும். இதில் வந்து மொத்தம் 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக் ஷேப், செகண்ட் ஒன் ஏரோ ஷேப்ஸ், தேர்ட் ஒன் ஃப்ளோ சார்ட் ஷேப்ஸ், ஃபோர்த் ஒன் பேனர் ஷேப்ஸ், ஃபிஃப்த் ஒன் கால் அவுட் ஷேப்ஸ். நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஷேப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளிக் பேசிக் ஷேப். இப்போ இந்த பேசிக் ஷேப் வந்து ப்ராப்பர்ட்டி பாரில் பர்ஃபெக்ட் ஷேப்ங்கிற ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக இவ்வளோ வேணால் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நம்ம வந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கிறோம், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறோம். அதே போல் இன்னொன்று சூஸ் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறோம். இந்த ரெட் பாயிண்ட் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதான் வந்து கிளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளூஸில் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா அதோட வந்து பொசிஷனை நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்க முடியும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஷேப் டூல் செலக்ட் பண்ணுறோம், கிளிக் ஷேப் டூல். கிளூஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷேப் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அதை கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுவே இதில் நான் இது செலக்ட் பண்ணுறீங்க, கிளூஸ் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க. ப்ராப்பர்ட்டி பாரில் அடுத்ததாக இருக்கிறது வந்துட்டு அவுட்லைன் ஸ்டைல் செலக்டர். இப்போ வந்து இந்த அவுட்லைனுக்கு நம்ம ஸ்டைல் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைனாக இருக்கிறது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. நீங்கள் இதில் இருக்கிற வெரைட்டியான ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்துட்டு அவுட்லைன் வித்து. அதாவது இப்போ வந்து லைன் தின்னாக இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு அவுட்லைன் வந்துட்டு அவுட்லைன் திக்காக இருக்கும். இது வந்து ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா பிளாக் 4 பாயிண்ட் கலரை வந்து அவுட்லைன் பிளாக்னு கொடுத்துருப்பாங்க. பேசிக் ஷேப் வந்து இதான். அடுத்து வந்துட்டு ஏரோ ஷேப்ஸ். ஏரோ ஷேப்ஸ் கிளிக் பண்றீங்க. இது வந்து நம்ம ஒவ்வொரு ஏதாச்சும் ஏரோ தேவைப்படும் போது ஒவ்வொரு தடவையும் நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணிட்டு இருக்காம ஜஸ்ட் எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி போட்டு வரைஞ்சிட்டு போறதுக்காக யூஸ் ஆகும். ப்ராப்பர்ட்டி பார்ல பர்ஃபெக்ட் ஷேப்புங்கிற இது பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அது மாதிரி ஷேப்ஸ் நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நம்ம ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்து ஒன் திஸ் ஒன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து மேப் போடும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக பயன்படும். அதே போல் ஷேப் டூல் செலக்ட் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறீங்க. அதோட வித் எவ்வளோ, இது வந்து ஹைட், இது வந்து ஏரோவோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும்னு. இது இந்த ஏரோக்கு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன மாடல் தேவைப்படுதோ அந்த மாடலுக்கு வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இதே போல் தான் அவுட்லைன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. நீங்கள் என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது அவுட்லைனோட திக்னஸ் வந்து 4 பாயிண்ட். இது வந்து காமன். இது வந்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஏரோ ஷேப் முடிஞ்சது. அடுத்து வந்துட்டு தேர்ட் ஒன் ஃப்ளோ சார்ட் ஷேப்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க. ப்ராப்பர்ட்டி பாரில் பர்ஃபெக்ட் ஷேப் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிக்கிறோம், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்கள் இதுக்கு தேவை மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இதில் வந்து கிளூஸ் எடிட்டபிள் வந்து கிடையாது. இது வந்து மேனுவலாக தான் நம்ம எடிட் பண்ணிக்கணும். ஃபோர்த் ஒன் பேனர் ஷேப்ஸ். இந்த பேனர் ஷேப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து ஏதோ நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நோட்டீஸில் வந்துட்டு டிஸ்கவுண்ட் அல்லது சேல் அல்லது ரீசேல் அந்த மாதிரி வரதை வந்துட்டு உங்களுக்கு கால் டக்குன்னு தெரியணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதுக்காக இந்த ஷேப்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ ப்ராப்பர்ட்டி பாரில் பர்ஃபெக்ட் ஷேப் கிளிக் பண்ணுறீங்க, சூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க, வரைஞ்சிக்கிறீங்க. அதே மாதிரி கிளிக் பண்ணி சூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறீங்க. இந்த பேனர் ஷேப்பில் சிலது மட்டும் எடிட் பண்ண முடியும், சிலது எடிட் பண்ண முடியாது. அது வந்து நம்ம மேனுவலாக எடிட் பண்ணிக்க முடியாது. இவன் வந்துட்டு கிரீன் ஃபில் பண்ணுறீங்க, இதில் வந்து ரெட்டு. டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிட்டு ரீசேல்ஸ் இப்படி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும்.
இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். 5th ஒன் வந்துட்டு கால் அவுட் ஷேப்ஸ். கேரக்டர் வந்து பேசுற மாதிரி நமக்கு வந்து இமேஜினேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து இந்த கால் அவுட் யூஸ் பண்ணலாம். இது வந்து ட்ரீம்ல பேசுற மாதிரி இருக்கணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லும் போது அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்காக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஷேப் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. க்ளூஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஏரியாவுக்கு வேணாலும் வரணுமோ அந்த ஏரியாவுக்கு நீங்க மாற்றி வச்சுக்க முடியும். அதாவது இதுவும் மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஏரியாவுக்கு வரணுமோ அந்த ஏரியாவுக்கு நீங்க மாற்றி வச்சுக்கலாம். இதுதான் பர்ஃபெக்ட் ஷேப்ஸ்.